வணக்கம் சொந்தங்களே, தினம் ஒரு தகவலில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நான் சொல்ல போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வேலை செய்கிறதில்ல அந்த ஓனர் அவங்க ரெண்டு பசங்க ஊர்லேருந்து வந்திருக்கிறாங்க. ஒருத்தர் கோயம்புத்தூர், இன்னொருத்தர் திருப்பூர். இங்கே ஒரு விசேஷம் அதுக்கோசரம் வந்திருக்கிறாங்க. அவங்கெல்லாம் நேற்று சினிமாவுக்கு போயிருக்கிறாங்க. இங்கே சேலத்தில் ஒரு இது இப்போ தான் எல்லாமே இதாகிடுச்சு. சாதாரணமாக சினிமா தேட்டரே இல்லை, எல்லாம் மாலோட அப்படியே 5 தேட்டரு 7 தேட்டரு 9 தேட்டரு இப்படி வச்சுக்கிட்டாங்களா. உள்ளார அந்த அவங்க 2 பேர் புருஷன் முன்னாடி 3 குழந்தைங்க, மொத்தம் 3 குழந்தைங்க டோட்டலாக. அதில் ஒன்று கை குழந்தையா, அதுக்கு பால் சோறு செஞ்சு கேட்குறாங்க. இந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் தீனி எல்லாம் கொஞ்சம் பையில் வச்சுக்கிட்டு போயிட்டாங்க. தண்ணியெலாம் எடுத்துகிட்டு எல்லாத்தையுமே பிடிங்கி வச்சுக்கிட்டாங்களாங்க. தண்ணி கூட கொண்டு போகக்கூடாது. உள்ளார தண்ணி வேணுன்னா அங்கே தான் வாங்கிக்கணுமா பாட்டிலில். அதே மாதிரி அந்த குழந்தைக்கு பால் சொன்னால் அதை கொண்டு போகிறதுக்கு அலௌடு இல்லைங்கன்னு பிடிங்கியே வச்சுக்கிட்டாங்களாங்க. ஏங்க இப்போ கொஞ்ச நேரத்தில் குழந்தைக்கு நாங்கள் படம் பார்த்துட்டு நாங்கள் ஊட்டுவோங்க, அது பசிக்கு இடத்துக்கு ஒத்துக்கவே இல்லையாங்க. நீங்கள் எது வேணாலும் இங்கே தேட்டரில் தான் வாங்கிக்கணும் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக பிடிங்கி கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டாங்களாம். டிக்கெட்டு என்ன வேலை என்னங்க, அப்படியே ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க. எவ்வளோ தூரம் கெஞ்சி கூட கொடுக்கவே இல்லையாங்க. சரி, இடைவேளை விட்டாங்களாம். பிள்ளைங்களுக்கு ரொம்ப பசியாக. ஒரு பப்ஸ் 80 ரூபா, வெளியில் 20 ரூபா 25 ரூபா 15 ரூபாய்க்கு விற்கிற பப்ஸு 80 ரூபாங்க. 3 பப்ஸ் வாங்கினாங்களாம். அப்புறம் பெரியவங்களுக்கு பாப்கார்ன் வாங்கியிருக்கிறாங்க. பாப்கார்ன் இந்த சதுர இதாக காயத்தில் தருவான் பாருங்கள், 120 ரூபாயா. சவக்குன்னு இருக்குதாங்க. மெல்லவே முடியாது. போய் கேட்டதுக்கு அப்படி தாங்க இருக்கும். நீங்கள் ஏசியில் போய் உட்காந்துட்டு இருக்கிறீங்களே உள்ளார, அதனால் இப்போ ஏன்னா இங்கேருந்து வாங்கிட்டு போனதுமே ஏசியில் உட்காந்தா உடனே இதாகிடுமாப்பா. நீ எனக்கு இது வேணாம் கொடுத்ததுக்கு நீ எங்கே வேணாலும் சொல்லிக்க போ அப்படின்ட்டு அசால்ட்டாக பேசுகிறாங்களாம். ஹிந்திக்காரங்க தான் வேலை செய்கிறாங்க நிறைய பேர். அவனுங்களுக்கு தமிழை பற்றி எதுவும் தெரியாது. அவன் எப்படி வேணாலும் முறைச்சிக்குவான். இவங்ககிட்ட வழியே இல்லாமல் இப்படி இருந்தால் ஜனங்க எப்படிங்க தேட்டரில் படம் பார்ப்பாங்க? 3 நாள் ஓடிச்சுன்னா போதும். 300 கோடி வசூல், 500 கோடி வசூல், 3 நாள் ஓடுறது. எப்படி ஜனங்க வருவாங்க? ஏன் நீங்கள் உள்ளார கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டா தானங்க. இவ்வளோ பணமும் வாங்குறீங்க, வாங்கிட்டு இந்த மாதிரி கொடுமை கொடுத்தீங்கன்னா ஜனங்க எப்படி தேட்டருக்கு போய் படம் பார்க்கணுன்னு ஆசை வரும். இன்னும் கொஞ்ச நாளில் பாருங்கள், சினிமா தேட்டர் பூராமே அழிஞ்சு போயிடும். அவ்வளோ கெடுபிடிங்க. அவ்வளோ காசை பிடுங்கிறது ஒன்று மட்டும்தான் குறிக்கோளாக இருக்குதுதான். ஏசி போட்டுருந்தாங்க. உள்ளார போனப்போ ஏசி குழுன்னு இருந்துச்சான். கொஞ்ச நேரத்தில் ஏசி ஆஃப் பண்ணிட்டாங்களாம். நேரம் ஆக 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 இடைவேளைக்கு அப்புறம்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே வேர்க்க ஆரம்பிச்சிருச்சான் லைட்டாக. ஏசியை போடல. இப்படி காசை பிடுங்கிறது மட்டும் குறியாக தேட்டரை வச்சுட்டு இருந்தால் எப்படி ஜனங்க போவாங்க? இது ரொம்ப எனக்கு அவங்க சொன்னாங்க, மனசு எனக்கு ரொம்ப இதாக இருந்துச்சுங்க. அதனால் இதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். பாய்.